பிரைஸ் பீ டு காட். இந்த வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வரீங்க. அதே வகையில் இந்த வாரமும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களோட கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் வாரம் இந்த செய்திகளை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் வேண்டியதெல்லாம் செய்கிறேன். சரி, இப்பொழுது கூட இன்னைக்கு என்ன தலைப்பு? நீங்கள் தலைப்பை நல்லா பார்த்துருப்பீங்க. நல்ல சிநேகிதர் என்கின்ற ஒரு தலைப்பு. இந்த நல்ல சிநேகிதர் யாரை பற்றி பேச போகிறேன், என்ன பேச போகிறேன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். சரி, நீங்கள் சொல்கிறது சரிதான். நல்ல நண்பர் அப்படி யாருன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எத்தகைய நல்ல நண்பராக இருக்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட நண்பராக இருக்கிறாரு, அல்ல நீங்கள் அவர் நண்பராக வைத்திருக்கிறீங்களா என்ற ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த தலைப்புக்கு ஏற்ற வகையில் ஒரு வசனத்தோடு கூட நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஜெபத்தோடு கூட ஒவ்வொரு செய்தியும் நாம் கேட்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு செய்திகள், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பல வகையில் புறப்பட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நீங்கள் மொபைலில் திறந்தா வசனங்கள் வருது, மொபைலில் திறந்தா நிறைய விதமான வீடியோ கிளிப்பிங் வசனத்தின் மூலயமா போடுறாங்க. நிறைய வசனங்களுக்கு இன்னைக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் நிறைய வசனங்கள் உங்கள் கண்களில் வந்து அது எங்கே போய் அமருதா இல்லை போயிடுதா நமக்கு தெரியாமல் போகுது. இன்றைக்கு ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நாள் நம்ம எழுந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு என்னென்ன வசனங்கள் என் கண்களில் தென்படுதோ அந்த தென்படுற ஒவ்வொரு வசனங்களும் இருதயத்தில் நான் பதித்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை செய்யுங்க. ஏன்னா பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக பிசாசு வசனத்தை இருதயத்திலிருந்து திருடுகிறவனா இருக்கான் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. ஏன்னா ஒரு மனுஷன் இருதயத்துக்குள்ள வசனம் பதிந்து விட்டால் அவன் கனிகளை கொடுத்து விடுவான் என்பது பிசாசுக்கு தெரியும். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு தெரியாம இருக்கு. ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும். வசனம் என்கின்ற தேவ வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது. அந்த ஜீவனும் வல்லமையும் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், பதிந்திருக்கும் என்று சொன்னால் அவன் கனி தந்துடுவான். அதனால அவனுக்கு தெரியாம அதை அந்த நல்ல கனிதர அந்த வசனத்தை எடுத்து விட்டு கலைகளை விதைக்கும்படியாய் பிசாசு முயற்சி பண்ணி கொண்டிருக்க. இதுதான் அவனுடைய முதல் டார்கெட்டு. அதனால இன்றைக்கு விழித்து கொள்ளும்படியாக ஒரு ஆலோசனை உங்களுக்கு நான் சொல்றேன். கேட்கிற வசனங்கள் எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே இன்றைக்கு நான் கேட்கிற அந்த திருவசனங்கள் என் இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவின் மூலமா நான் பதித்து வைக்கணும் என்று சொல்லி ஒரு உத்தரவாதத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த செய்தி மாத்திரமல்ல, இனி நீ கேட்கிற ஒவ்வொரு வசனங்களும் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்போடு கேட்கும்படி நாம விரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு எவனை அழிக்கலாம், எவனை கொல்லலாம் என்று வெறிகொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான். நாம கனி தரும்படி தான் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அதனால இன்றைக்கும் நாம சத்தியவசனத்தின் கடந்து போவோமா? எடுத்து வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 15 வரை. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 15 வரை நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் சேவைகளானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஒரு 4 வசனத்துல முக்கியமான ஒரு வசனத்தை மட்டும் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அதுதான் 13ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய சிநேகிதர்கள் உண்டு. ஆமென். உங்களுடைய ஒவ்வொரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பர்சனலா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க.
க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இல்லை நார்மலாக ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க, இல்லை எல்லாருமே ஒரு 10 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக வச்சுக்க மாட்டாங்க. ஒரு 10 ஃப்ரெண்ட் இருந்தால் அதில் ஒரே ஒரு நபரை தான் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவன் இருதயத்துக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நபராய் அந்த மனிதன் இருந்திருக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ உங்கள் லைஃப்பில் யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டால் ஒரு சில முகங்கள் வந்துட்டு போகும். சரியா? முதல்ல நம்ம கொஞ்சம் உலக ரீதியான காரியங்களை நம்ம அப்படி அலசி விட்டு அப்புறம் இயேசுவுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம படித்தோம், உண்மையான அன்புனா என்னங்க? ஜீவனை கொடுக்கிற அன்பு. அப்படிப்பட்ட அன்பை தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது தானே, தெரியாதது ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இயேசு கிறிஸ்து தான் நல்ல நண்பன். ஏன்னா அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்து, அதான் வசனம் சொல்லுது, நல்ல சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனையே கொடுத்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்துல சகல மனுஷருக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். ஆனாலும் அவர் மரணத்தை வென்றவராய் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நல்ல நண்பனாய் நமக்கு இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த நல்ல நட்பின் குணங்கள் என்ன என்பதை குறித்தா இன்றைக்கு ஒரு 4 காரியங்கள் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். சரி, அதுக்கு முன்பதாக உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம கொஞ்சம் அலசி ஆராயலாம். அல்லேலூயா. நம்ம பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்பது எல்லா காலகட்டத்திலும் வரக்கூடியவங்க தான். நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற நேரத்துலேருந்து இல்லை விளையாடுற நேரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அல்லேலூயா. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கிளாஸ் ரூம் போகிறீங்கன்னா அதில் 30 பேர் இருக்காங்கன்னா 30 பேரோட நீங்கள் பழக போகிறதில்ல. அந்த டெஸ்கில் இருக்கிற இல்லை உங்களுடைய ஹிருதயத்துக்கு ஏற்றபடி எல்லா சூழ்நிலையும் ஏற்றபடி இருக்கிற ஒரு நண்பரை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அப்போது 10 பேர் கூட நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றீங்க, விளையாடுறீங்க, போகிறீங்க, வரீங்க அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் ஒரு நபரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இவன் தான் எனக்கு ஏற்றவனா இருக்கிறான். இவன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அவன் அதை பத்திரமா வைத்துப்பான். இவன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா நல்ல ஆலோசனை கிடைக்கும், ஒரு நண்பகத்தன்மை, இப்படி சொல்லிட்டு போகலாம். இப்படி உங்க லைஃப்ல ஸ்கூல் ஸ்டேஜஸ்ல ஃப்ரெண்ட் இருக்கும், அப்புறம் காலேஜ் டேஸ்ல ஃப்ரெண்ட் இருப்பாங்க, உங்க ஒர்க் பிளேஸ்ல ஃப்ரெண்ட் இருப்பாங்க, சர்ச்ல ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இப்படி ஸ்ட்ரீட்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்பது ரொம்ப பெருசு இல்லையா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இன்னைக்கு தனிமையா யாரும் இருக்க முடியாது. சில பேர் பாருங்களேன், ஒரு சில பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும், ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படியே தொடர்ச்சியாக ஸ்கூல்ல ஏற்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காலேஜ், அப்புறம் வந்து ஒர்க் பிளேஸ், ஈவன் கல்யாணம் ஆகிட்ட பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தொடரும்படியான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இதே நேரத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆரம்பித்தவங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில், ஏமாற்றப்பட்ட நேரத்தில், ரொம்ப சோர்ந்து போய் தனிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அநேக நபர்கள் இன்றைக்கு காயப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட ஒரு கரை வந்துடுச்சு, ஒரு களங்கம் வந்துடுச்சு, ஒரு ஏமாற்றத்தன்மை வந்துடுச்சு, சுயநலம் வந்துடுச்சு இந்த கடைசி காலகட்டங்களில். அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்பது பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் அது ரொம்பவும் வந்து தெய்வீகமானதாக இருந்துச்சு, உண்மைத்துவமாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் என்பது எப்படி இருக்குன்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு. இவங்களை நம்பலாமா வேணாமான்ற அளவுக்கு ஒரு டவுட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத நாம் பெரும்பான்மையாக பார்க்குறோம். சில ஃப்ரெண்ட்ஸும் உண்மையாக தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே. சரி, எப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு நீ யாருன்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்படி சொல்லப்பட்ட ஒரு வழக்கம் இருக்குல்ல. அப்போது இப்போ நான் யார் அப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, என் கூட இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பார்த்து அனலைஸ் பண்ணாலே என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போது ஒரு மனுஷனை தாய் தகப்பன் அறிந்து கொள்வதை காட்டிலும் கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவனுடைய எல்லா விதமான சீக்கிரட்டை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அதனால ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு நபராக, உறவாக இருக்கிறது நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்கு? இன்றைக்கு உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க? நல்ல வழிகளில் நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்களா, இல்லை தீய பழக்கங்களுக்குள்ள உங்களை வழி நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்களா? இல்லையா? இதை நம்ம யோசிக்க அழைக்கப்படணும். இன்றைக்கு உங்களுக்குள்ள அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கின்றதாங்கன்னா அனலைஸ் பண்ணுங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன். இல்லை உங்களோட பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கும்படியாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களை தவிர்க்க வேண்டும். என்னங்க, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில்
ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தவிர்க்கணும் இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா இது உண்மை. இன்றைக்கு உலகம் பாருங்க, யாரை நம்பணும்னு தெரியல, யார்கிட்ட போய் விஷயத்தை போய் சொல்லணும்னு தெரியல. இவங்க சொல்ற அந்த நபர் எப்படிப்பட்ட உண்மையானவங்களா இல்லை அவங்க நம்பகத்தன்மை உள்ளவர்களான்னு தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் விழுந்துடுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நேரடியான அறிமுகத்தோட இல்லாதபடிக்கு இன்னைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எங்க தெரியுமா இருக்கிறாங்க, எல்லாமே உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க, இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தௌசண்ட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு 1000க்கு மேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருமே உதவின்னு வரும்பொழுது உங்களோட ஹார்ட் டைம்ஸில் உங்களோட கஷ்டமான நேரங்களில் உங்களுக்கு வந்து தோளுக்கு தோலாக நின்று உங்களுக்கு கண்ணீரை துடைக்கிறவங்களா இருப்பாங்களா? அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நீங்கள் எவ்வளோதான் உங்கள் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டு இவ்வளோ நபரை வைத்திருந்தாலும், இன்ஸ்டாவில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாலும், இல்லை கான்டாக்டில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ணியிருந்தாலும் எல்லாருமே உங்களுக்கு வந்து உதவிடம் போகிறதில்ல, உங்களோட தேவையை சந்திக்கிற போகிறதில்ல, உங்களை கண்ணீரை துடைக்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம பேருக்கு சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது இன்றைக்கு? இன்னொரு விஷயமா நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போது இன்றைக்கு நான் முன்னே சொன்னபடி தான், இன்றைக்கு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல வழக்கத்துக்குள்ளே உங்களை கொண்டு போனாங்கன்னா அவங்க குட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கிறாங்க பார்த்து தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஒன்றாய் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பப்புக்கு போகிறாங்க, இல்லை ஒரு போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்கிறாங்க, ஒரு தவறான வேலைகளுக்குள்ள பங்கு செல்றாங்க, அப்போ கூட்டாய் சில காரியங்களை செயல்படுறாங்க. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. பாருங்க, இப்படிப்பட்ட இப்போ நான் ஒரு சாட்சி ரீசெண்டாக கேட்டேன். ஒரு காலேஜில் நல்லா படிக்கிற ஒரு பையன், அவன் ரொம்ப நல்லா படிச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்துகிற பையன், அவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்னடா நீ சும்மா வந்து படிப்புனே இருக்கிற, கொஞ்சம் வெளியே வந்து இந்த இந்த வாழ்க்கையை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறான், இதை பாரு, இந்த அங்கெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கா பாரு, இந்த ஒரு தம் அடிச்சு பாரு, நீ அப்படியே உனக்கு வேற உலகத்துக்குள்ள உன்னை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு போதை வருந்த வந்து அவனுக்கு இழுக்கும்படி ஃப்ரெண்ட்ஸு கட்டாயப்படுத்துறாங்க. அவன் எவ்வளவோ வேணான்னு சொல்ற போதிலும் அவன் ரொம்ப அன்பா அவனை வந்து நீ கொஞ்சம் ஒரு வாட்டி பிடிச்சிட்டு பாடுறா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த போதையை எடுக்கும் பொழுது அது அவனுக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்டது. நாளடைவில் அது அவனுக்கு அடிக்ஷன் ஆகிட்டு அவன் என்ன பண்ணான், ஒரு நாளில் அவன் மாடி மேலே இருக்கும் பொழுது அந்த போதை மருந்தை எடுத்துக்கொண்டு அவன் தன் நிலையை மறந்து மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்து போனான். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுடைய ஒரு தவறான ஒரு செயலை நிமித்தமாக நன்றாய் படித்து கொண்டிருந்த, படிப்பில் கவனம் செலுத்தி கொண்டிருந்த அந்த நண்பன், அந்த மகன் ஃப்ரெண்ட்ஸுடைய பேச்சை கேட்டுனான்னா அவன் உயிரை மாய்த்து கொண்டான். அவன் போதைக்கு அடிமையாகி இறந்து போனான். இப்படிப்பட்ட சில இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இறந்து போன நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ உங்களோடு கூட இருக்கிற ஐக்கியப்பட்டிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க? நீங்கள் நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கும் பொழுது, வா மச்சான் நம்ம சினிமாவுக்கு போகலாம், மச்சான் ஒரு தம் அடிக்கிறியா, இல்லை நம்ம இந்த இடத்துக்கு போகலாம், வா நம்ம அங்கே போகலாம் வான்ற ஒருத்தர் உன்னை பாவத்துக்கு நேராக உன்னை வழிநடத்தி செல்வான். ஆனால் அவன் நல்ல நண்பன் அல்ல. அதுவே நீங்கள் ஒரு தவறான ஒரு பழக்கத்துக்குள்ள, ஒரு சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துக்குள்ள, இல்லை வந்து ஒரு குடிக்கிற பழக்கத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீ மச்சான் நீ இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் தப்பு, உடம்புக்கு இதெல்லாம் கேடு, இது நீ பண்ணுறதுனால உன் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், இதெல்லாம் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு தடை பண்ணுறவனாக இருந்தானா அவன் நல்ல நண்பன். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் உங்களால் பார்க்க முடியுதா, கேள்விப்பட முடியுதா? நான் ஃபஸ்ட்டு சொன்ன சினாரியோ தான் அநேகர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகமும் அப்படி தான் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு உங்களை நல்ல பழக்க வழக்கத்துக்குள்ளே நடத்துகிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருப்பாங்களானால் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கிறீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வில்லங்கமான ஆளாக இருக்கிறாங்க, அவங்க கூட நான் பார்த்து தான் பழகிறேன், நான் கொஞ்சம் சிலதுலலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கிறேன், அவங்க நல்ல பசங்க தான், ஆனால் இந்த பழக்கத்தில் இருக்கிறாங்க, நான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டேஞ்சரில் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது, ஆனாலும் ஜெபத்தில் இருங்க. ஆனாலும்
இப்படிப்பட்ட சூழல இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்காக நம்ம செபிக்கணும். சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நடந்து கொண்டு தான் இருக்கு. உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறபடினால இன்றைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம எப்படி நம்ம பார்த்து கொள்ளணும், எப்படி செபிக்கணும்னு நம்ம கடைசியில் நம்ம செபிக்க போகிறோம். சரி, இதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சந்திச்ச நம்ம பார்த்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி நாம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருந்தோம். இது நம்ம இன்னும் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்பது ஒவ்வொரு மனுஷனுடைய உறவுக்குள்ள இருக்கிற ஒரு இன்பமான ஒரு அழகான ஒரு உறவு. சரி, இப்போ நான் ஒரு நல்ல நண்பனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல குணங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். இல்லையா, ஒரு 4 குணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். இந்த இயேசுவானவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு ஒரு நல்ல நண்பன், நல்ல மேய்ப்பர், நல்ல திராட்சைக்குடின், அவரே ஜீவ அப்பம் என்று அவர் நல்ல நிறைய பேர்கள் உண்டு. இன்றைக்கு இயேசு ஒரு நல்ல நண்பன், நல்ல சிநேகிதர். அல்லேலூயா. ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு அவர் நட்பில் இருக்கிற முக்கியமான குணங்கள் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவதாக அது அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற ஒரு அன்பு. பாருங்க, ஒரு கண்டிஷனே இல்லை. அதாவது எப்படி சொல்லனா, நாம் இருக்கிற நிலையிலேயே நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார். இல்லையா, நீங்க எப்படிப்பட்ட நபர்களா இருக்கலாம். ஐயோ, ஒருவேளை உங்களுக்கு எனக்கு நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரெண்டே இல்லைங்க, பேருக்கு நான் பழகுவேன், ஃப்ரெண்டா பழகுவேன், ஆனா என்னுடைய மனசு விட்டு பேசுற அளவுக்கு கூட ஃப்ரெண்டு எனக்கு யாரும் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப மோசமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்பிக்கையா சொல்லி என் விஷயத்த ஷேர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு இல்லைங்க. அப்படி யாராச்சும் இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கேன், இதுக்கு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா, ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் எ நியூ ஃப்ரெண்ட். அவர் யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நம்ம எப்படி பேசணும், அவர்கிட்ட நம்ம எப்படி உறவாடணும், அவர் எப்படிப்பட்டவர், அப்போ அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டவர் என்பதுதான் இன்றைக்கு நான் சொல்ல விட. அன்கண்டிஷனல் லவ். நான் எப்பவுமே ஒரு ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, நான் இருக்கிற வண்ணமாகவே உங்ககிட்ட வரேன். ஆண்டவரே, நான் எப்போ எந்த நிலைமையில இருக்கிறேனோ அது இருக்கிற பிரகாரமாகவே என்னை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இது என்னுடைய ஜெபங்கள் நான் செய்யற முக்கியமான ஒரு வேண்டுதல். அப்போ இன்றைக்கு நம்ம எந்த நிலைமையில நீங்க நான் இருந்தாலும் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா, அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தகப்பனா இருக்கிறார். இயேசு இல்ல, நீ பரிசுத்தமா இருந்தாதான் நீ என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் போட்டு லவ் பண்றவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவர். நல்ல நண்பன், அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற ஒரு அன்பை நமக்கு கொடுக்கிறவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம எந்த சூழ்நிலை எனக்கு இருந்தாலும் சரி, அவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. நீ எனக்கு ஃப்ரெண்டா இருப்பியா? அல்லேலூயா. பாருங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா புரியும்படியாக சில விஷயம் சொல்றேன். நீங்க இன்ஸ்டாலையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ நீங்க இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க முதல்ல பார்ப்பீங்க அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தெரிஞ்ச நபரா என்ன பார்ப்பீங்க. தெரிஞ்ச நபரா இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணுவீங்க, அவங்க ரெக்வெஸ்ட்டுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. சரியா? இது எல்லா விதமான இன்ஸ்டாலையோ ஃபேஸ்புக்லையோ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி. அப்போ நீங்க உங்களுக்கு இப்போ இன்னைக்கு அப்படித்தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அப்போ நீங்க இன்னைக்கு ஏசு அப்பா பாருங்க, ரொம்ப காலமா அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். நீங்க என்னைக்கு அக்செப்ட் பண்றீங்களோ அப்பதான் நீங்க அவர் ஃப்ரெண்டை ஏற்றுக்கொள்ள முடியும். அதான் நம்ம 2வதா பார்க்க போறோம். என்லெஸ் பேஷன்ஸ். அல்லேலூயா. என்னன்னா, முடிவில்லாத பொறுமை. அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். என் மகன் எப்போ என்கிட்ட வருவான், எப்போ நான் அவனுக்கு அனுப்புற அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுவான். இன்றைக்கு பாருங்க, உங்க இருதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, நான் உன் இருதயத்துக்குள்ள வர விரும்புறேன், நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா? இன்னைக்கு நாம என்ன பண்ணுறோம், மொபைல் எடுக்கிறோம், ஃபேஸ்புக் போனால் அங்கே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது. சில பேரை நாம் அக்செப்ட் பண்ணுறோம், சில பேர் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அதே போல் இன்ஸ்டாவில் போகிறீங்க, அங்கேயும் சில இன்வைட் வருது, சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கலாம், சில பேரை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போது இன்னைக்கு ஆனால் இந்த தொழில்நுட்பம்லாம் இப்போ தான் வந்துச்சு. ஆனால் 2000 வருஷமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நாம் அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறாரு. நம்மக்கிட்ட எப்பவுமே தினமும் நோட்டிஃபிகேஷன் வருது, மகனே, நான் உன் வாழ்க்கையில் வர விரும்புகிறேன், என்னை ஏற்றுக்கொள்கிறியா, என்னை ஏற்றுக்கிறியா, என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? நம்ம என்ன பண்ணுறோம், அதை தள்ளி விட்டுறோம். ஒருவேளை நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருப்பீர்களானால் இந்த செய்தி முடியறதுக்குள்ள, அல்லேலூயா, ஆண்டவரே, நீங்கள் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா,
நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க போறேன். இத்தனை நேரம் இத்தனை வருஷங்கள் நான் உங்களை காக்க வச்சதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா, நீங்க தானே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்க ஏற்றுக்கொண்டீங்களான்னா இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு தெய்வனாய் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் இன்றைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். என்லெஸ் பேஷன், பொறுமையோடு காத்திருக்கிறார். என் மக எப்போ வருவாங்க, நான் அவங்களோடு கூட ஒரு தகப்பனை போல அல்ல, தாயை போல அல்ல, எஜமானை போல அல்ல, நண்பனை போல காத்திருக்கிறாரு. ஏன்னா ஏன் நண்பன் ஆர்டர் தேர்ந்தெடுக்கிறான்னு தெரியுமா? நண்பன் கிட்ட தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சீக்கிரம் எல்லாம் பரிமாறிக்கொள்வாங்க. யாரும் அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு அதனுடைய சீக்கிரத்தை போய் சொல்லுறது இல்லை. பெரும்பான்மையா பாருங்களேன், உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் நீங்க அதிகமான உங்களுடைய சேடோ இல்லை ஜாயோ எதுவா இருந்தாலும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் முக்கியமா போய் சொல்லுவீங்க. இன்றைக்கு அதால் தான் ஆண்டு சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில ஃப்ரெண்டா இருக்க விரும்புகிற மகளே என்னை ஏற்றுக்கொள்வாயா. ஒருவேளை நீங்க அவரை காக்க வைத்திருந்தா இப்பவே ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்களுக்காக இன்னமும் காத்து கொண்டுதான் இருக்கிறார். மூன்றாவது, கம்ஃபர்ட் இன் ஹார்ட் டைம்ஸ். கஷ்டமான நேரங்கள்ல அவர் தான் நம்மை தேற்றக்கூடிய தேவனா இருக்கிறார். நமக்கு எவ்வளோ விதமான சூழ்நிலைகள் வருதில்ல. இன்றைக்கு நிறைய பேர் நமக்கு நல்ல கம்ஃபர்ட் பண்றாங்க தான். இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எப்போ நமக்கு விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா உங்களோட பர்த்டே டைமில் விஷ் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணமாக இருந்தால் உங்களை வெட்டிங் டைமில், இப்படி உங்களுக்கு நல்ல ஒரு சீசனில் இருக்கும்போது ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டமான நேரங்களில் நீங்கள் துயரமாக இருக்கிற சூழ்நிலையில் அறியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் பிரச்சனையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்க அதுக்கான தீர்வையோ ஒரு ஆலோசனையோ உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாத பட்சத்துல அவங்க எப்படி உங்களுக்கு விஷயங்களை சொல்ல முடியும்? ஆனா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது இயேசுவாக அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களுடைய சூழ்நிலைவர் அவர் அறிந்தவர். உங்களுடைய எந்த போராட்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கீங்க நன்கு அறிந்தவர். உங்களுடைய கவலை, கண்ணீர், வியாதி எல்லாமே அறிந்த தேவன் தான் அவர். அப்போ அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, நீங்க அவரை அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது, உங்களுடைய ஹார்ட் டைம்ஸ்ல, உங்களுக்கு கஷ்டமான நேரங்கள்ல, போராட்டங்கள் நேரங்கள்ல அவர் உங்களுக்கு தேர்தலையும் தந்து உங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுப்பார். உங்க கண்ணீரை எல்லாம் துடைத்து போடுவார். உங்களுக்கு அந்த கடினமான அந்த காலங்களை எல்லாம் மாற்றி உங்களுக்கு திட நம்பிக்கையும் தைரியத்தையும் இயேசுவாகிய நண்பன் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை மறந்து விடாதீங்க. அப்போ அவர் நம்முடைய கடினமான நேரங்களில் நமக்கு உதவி செய்கிற நல்ல நண்பனாக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு உங்க கஷ்டங்களை, பாரங்களை யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கலங்கி தவிக்காதீங்க. இயேசு சொல்லிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. ஏன் நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமந்து ரூம்ல போயிட்டு அழுதுட்டு இருக்கணும், யார்கிட்ட போய் சொல்லான்னு மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கணும்? இன்றைக்கு இயேசுவாகிய நல்ல நண்பன், நல்ல சிநேகிதர் உங்களுக்கு உண்டு. அவர்கிட்ட போய் உங்களுடைய கண்ணீர், கவலைகள் எல்லாம் மனவிட்டு பேசுங்க. அவர் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பார், உங்களுக்கான ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்பார், உங்க சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து உங்களை திருப்தியாய் நடத்துகிற நல்ல நண்பனாகி இயேசு உங்களுக்கு உண்டு, உங்களை காத்திருக்கிறார். கடைசியாக நாலாவது குணாதிசயம் என்னன்னா, ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங், உண்மையான புரிதல். இன்றைக்கு பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னால என்னன்னா உண்மையான புரிதல் தான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். இது ஃப்ரெண்ட்ஷிப் மாத்திரம் இருக்கு இல்லை, எல்லா விதமான ஒரு கணவன் மனைவி ஆனாலும் சரி, இல்லை ஒரு பேரண்ட் சைல்டுக்கானாலும் சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொள்வீங்க. அந்த வகையில் யார் தான் உங்களுக்கு அந்த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுல்ல. அப்போ இங்கே பாருங்க, இயேசுவானவர் எப்படி இருக்காருன்னா, he knows all your thoughts, he knows all your fear, he knows all your hopes. அவர் உங்களுடைய எல்லா விதமான எண்ணங்கள் அறிவார், சிந்தைகளை அறிவார், உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாமே தேவன் அறிகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை முற்றிலும் அறிந்தவர் யாருன்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல புரிந்து கொள்ளக்கூடிய நபர் உங்களுக்கு யாருக்குமே கிடைக்க முடியாது. இன்றைக்கு அவரை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துல என்ன சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், ஆண்டவரே சில விஷயங்களை சில மனுஷங்கிட்ட சொல்ல முடியாது.
ஒருவேளை அந்த ரகசியங்களை அவங்க வேற யார்கிட்ட சொல்லிட்டா உங்களுக்கு அவமானமா போயிடும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாருக்கிட்டையும் சொல்லாம உங்க இதயத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளாதுங்க. அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிடும். நம்ம உங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவா இருந்தாலும் பயம் இல்லாம நடுக்கம் இல்லாம தேவ சமூகத்துக்கு ஓடி போங்க. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இந்த சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து போய்கொண்டு இருக்கிறேன், இதை எந்த மனுஷங்கிட்டையும் நான் வாய் விட்டு சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கிறப்பா, எனக்கு நீங்க தான் ஒரு ஆறுதல், எனக்கு நீங்க தான் நம்பிக்கையா இருக்கிறீங்க, எனக்கு நீங்க தான் ஒரு சப்போர்ட்டா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முழு நிச்சயத்தோடு முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு அவர் தேவ சமூகத்துல போய் நீங்க இருதயத்தை ஊற்றி செபிக்கும் பொழுது அவர் இருதயத்தை அறிகிற தேவனா இருக்கிறபடியால் உங்களுடைய கண்ணீரை யாவும் துடைப்பார். உங்களை அறிந்து கொள்வார், புரிந்து கொள்வார். நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நான் ஒரு 4 குணங்கள் மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். அவருக்குள்ள அநேக குணங்கள் இருக்கு. அவைகள் எல்லாம் சொன்னா இந்த செய்தி பத்தாது. நான் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு 4 காரியம் என்னன்னா, இயேசு கிட்ட இருந்த அந்த நல்ல நட்புக்கான குணங்கள் என்னன்னா, அன்கண்டிஷனல் லவ். அப்புறம் அவர் பொறுமையாய் காத்திருக்கிறது, எண்ட்லெஸ் பேஷன்ஸ். அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட் இன் ஹார்ட் டைம்ஸ். உங்களுடைய கடினமான நேரங்களில் நமக்கு தேர்தலை தருகிறார், ஆறுதலை தருகிறார். கடைசியாக நாம் என்ன பார்த்தோம், ஒரு உண்மையான புரிதல். இதெல்லாமே அவருடைய குணங்களாக இருக்கிறது. அப்போ இந்த நல்ல நண்பன் தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. நீங்க அவரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை அவரை நீங்க ஃப்ரெண்ட்ஸா ஏற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நீங்க ஒருவேளை ஒரு பிரிவு இருக்குமா என்று சொன்னால், மறுபடியும் அந்த உறவுக்குள்ள, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள, டிவைன் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நீங்க இணைந்து கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரை அவர் சீஷர்களாய் அழைத்தார். ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா சிநேகிதராய் இணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, நாம படிச்சொல்ல யோவான் 15ஆம் அதிகாரத்துல வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருது. அதை நான் படித்து நான் முடிக்க விரும்புகிறேன். இங்க பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. நான் உங்களை ஊழியக்காரன் இல்லை நான் எஜமான், நீங்க பணிவடையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நான் இருக்க விரும்பல. ஏன்னா எந்த ஒரு எஜமானும் ஊழியக்காரங்கிட்ட போய் ரகசியங்கள் சொல்ல மாட்டான். அப்போ யார் தான் போய் ரகசியம் சொல்லுவான்னா, நண்பன் மட்டும்தான் ரகசியங்களை பகிர்ந்தோம். அதனால நீங்க எனக்கு ஊழியக்காரர் இல்லப்பா, எனக்கு நீங்க நல்ல நண்பன். ஏன்னா பிதா என்கிட்ட சொன்னாரோ அதை நான் என்ன பண்ண உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. அதனால ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால நீங்க என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு நீங்க இயேசுவுக்கு சிநேகிதனா இருக்கிறீங்களா? இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, அவருக்கு நீங்க சிநேகிதனா இருக்கணும்னா ஒரே ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி தெரியுமா? 14ஆம் வசனம், அதே 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்க செய்வீங்களானால் என் சிநேகிதரா இருப்பீங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், உங்களோடு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நாம கை கொண்டால் அப்பதான் நாம அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியும். நீங்க என்ன வேணா சொல்லு, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான பிரிவுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்ன பண்ணணும், ஃப்ரெண்டு கிட்ட இப்படி இந்த பக்கம் நீ போவாத, இது செய்யாத, இப்படி நீ பண்றது எனக்கு பிடிக்கல, இது உனக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டுக்காம, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டான்னா அடுத்து அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு காயம் ஏற்படல. அப்போ நான் உனக்கு நல்லதுக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றேன், காது கொடுக்காம போறியேன்னு சொல்லிட்டு அங்கத்தான் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு முறிவு ஏற்படுது. அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது, விசுவாசம் நம்ம போயிடக்கூடாது. இயேசு சொன்ன கற்பனைகளை கட்டளைகளை நம்ம கை கொள்வது கட்டாயம் வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்மை வருஷத்துக்கு நிறைய வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது. அதனால இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நோக்கி வருகிறது என்று சொன்னால் அவைகளை ஆம் என்றும் ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை இவைகளை நான் கை கொள்ளுகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி நீங்க ஏற்றுக்கொள்வீர்களானால்
அப்போ நீங்க இயேசுடைய சிநேகிதராக இருப்பீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது தன் சிஷ்யர்களுக்கு நல்ல ஒரு சிநேகிதராக இருந்தார். இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை 100% பிதா சித்தத்தை செய்து முடித்து மரணத்தை வென்று அவர் பாதாளத்தை வென்று அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவோட வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து பாருங்க, நமக்கு இன்னொரு ஃப்ரெண்டை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு நான் முக்கியமாக இன்னொரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். நான் முதல்ல சொன்னேன், இயேசு உங்களுக்கு யார் சொன்னேன்? நல்ல நண்பர் என்று சொன்னேன். அந்த நல்ல நண்பர் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் நண்பர்களுக்காக நமக்காக ஜீவனையை கொடுத்தார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்னா பிதாவோடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், நான் இந்த பூமியில இருக்கிறாங்க, இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த இயேசு கிட்ட நான் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக்கொள்ள முடியும்? நான் அவரோடு கூட எப்படி நான் உறவாடி பேசி மகிழ முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். நான் இங்கே சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் இன்னைக்கு கண்ணுக்கு தெரிந்த ஃப்ரெண்டையே நம்ம ஏமாத்திட்டு போயிடறோம். எனக்கு கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை நம்ம எப்படி நம்பலாம்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள புதுசாக இருப்பீங்களானா இப்படிப்பட்ட கேள்விகள் வரலாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இந்த பூமியில வாழும் பொழுது இன்னொரு தேற்றரவாளனை அறிமுகம் செய்து விட்டு போனார். அவர் வேறு யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் யார் என்றால் திருத்துவத்தில் 3வது நபராக செயல்படுகிறவர். அப்போ பிதாவாகிய தேவன் என்பவர் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு நாம திரியேக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகள் அதிகமாக எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. ஏன்னா இன்றைக்கு நிறைய குழப்பங்கள் சபைகளுக்குள்ள போய் கொண்டிருக்கு, விசுவாசிகளுக்கு குழப்பங்கள் இருக்கு. இன்றைக்கு தெளிவுபடுத்தும் விதமாக இந்த செய்தி இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நமக்கு பரிசுத்த வேதாகமம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி புத்தகம் பழைய ஏற்பாடு புத்தகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற யெகோவா என்கின்ற தேவன் தான் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அது அவருடைய காலமாய் இருந்தது. அதுக்கப்புறம் மத்தேயுவிலிருந்து யோவான் வரைக்கும் இருக்கிற அந்த 4 நற்செய்தி நூல் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்களை குறிப்பிட்டதா இருந்தது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மட்டும் யாருடைய காலமா இருக்கிறதுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய காலமா இருக்கிறது. இந்த 3 பேரும் தனிப்பட்ட நபர்கள். இவங்க மூவரும் ஒருவர் அல்ல. இதை எப்படி சொல்லலாம்னா மூவரும் மூவர் ஒருவராக இருக்கிறாங்க. இது நம்ம சொல்லணும்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கலாம். இதுக்காக தனி செய்தியை நான் உங்களுக்கு போடலாம் என்று விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்க நிறைய செய்திகள் நீங்க இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், படாமல் இருப்பீங்களானால் அந்த செய்தியோடு கூட கச்சித்தமான அடுத்த செய்தியை நான் உங்களுக்கு போடலாம் என்று வாஞ்சிக்கிறேன். அப்போ நம்ம ஆராதிக்கிற திரியேக தேவன் அவர் ஒருவரில் மூவரில் ஒருவராயும் இருக்கிறாங்க. அவங்க தனித்தனிதாய் செயல்படுகிறவர்களா இருக்கிறாங்க. அப்போ இயேசுவானவர் ஒருவர், பிதாவானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஒருவர். அப்போ 3 பேரும் தனித்துவமா இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு பிதாவாகிய தேவன் பரலோகத்துல இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பரலோகத்துல பிதா வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்துல நம்மோடு கூட வாசல் செய்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஏன்னா பாருங்க, இயேசு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. ஹல்லேலூயா. இங்க நீங்க திருத்துவத்தை பார்க்கலாம். என் நாமத்தினாலே, யாரு? இயேசுவாகிய என் நாமத்தினாலே. அங்க இயேசுவை பார்க்குறீங்க. பிதா அனுப்ப போகிற பரலோகத்துக்கு பிதா அவரை நீங்க பாக்குறீங்க. அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளன் 3வது நபர். அப்போ என் நாமத்தால இயேசு இருக்கிறார். இயேசு சொல்றாரு பிதா அனுப்ப போறாருங்க. யார் அனுப்புறா? பரிசுத்த ஆவியை அனுப்ப போறாங்க. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்படிக்கு யோவான் சன்னகிட்ட வரும் பொழுது அப்போ வானம் திறக்கப்பட்டு பிதாவுடைய சத்தத்தை வானத்துல நாம கேட்கிறோம். வசனத்துல பார்க்கும்படி வசனத்துல படிக்கிறோம்ல, பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை வானத்திலிருந்து கேட்கப்படுது. நதி அண்டையில இயேசுவானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில அமருகிறார். அப்போ திரியேக தேவனை அந்த சம்பவத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போ 3 பேரும் தனிச்சையாக செயல்படுத்த முடியும். ஏன்னா கடவுள் என்னப்படுபவர், அவங்களால பிரிந்து செயல்பட முடியும், ஒன்றாய் செயல்பட முடியும், அவங்க எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்க முடியும்.
அப்ப தேவனுடைய குணங்கள் குணாதிசயங்களை நாம் நல்லா அறிந்து ஆராயும் பொழுது, உங்களுக்கு அது வெளிப்பாடை கெடுக்கும் பொழுது உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு இருக்கிற இந்த சின்ன மூளையினால தேவனுடைய மகத்துவங்களையும் அவர்களுடைய மகிமையும் நம்மளால அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிக்க விரும்புறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. அவர் யார்தான்? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் கம்ஃபர்டர் என்று சொல்லப்படுது. நான் வாசிச்சேன். பரிசுத்த ஆவியாகிய தேற்றுதவான் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது சீஷர்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி போதித்து வந்தாரோ அவைகள் எல்லாமே நமக்கு நினைப்பூட்டி போதித்து நம்ம நல்வழிப்படுத்துறது யாருன்னா பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு இன்றைக்கு இவ்வளவு காரியங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட உறவாடி நடமாடி இயேசுவுடைய அன்பை நம் ஹிருதயத்துல சொல்லி சுவிசேஷத்துக்குள்ள நம்ம வழி நடத்துவதும் வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்பி நம்மளை உற்சாகப்படுத்துவது யாருன்னா நல்ல நண்பனாகிய பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கூட உண்டு. இயேசுவாகிய நண்பரும் நமக்கு உண்டு. அதோடு கூட நம்மோடு கூட உறவாடுகிற இன்னொரு நண்பர் யாருன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன். அல்லேலூயா. அப்போ நாம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஒரு கையை இயேசுவாகிய தேவன் கிட்ட ஒரு கையை கொடுத்து விட்டு இன்னொரு கை பரிசுத்த ஆவியாகிய தேவன் கையை கொடுத்து விட்டு பிதாவுடைய சமூகத்தை நோக்கி 10 விண்ணப்பம் பண்ணணும். அப்போ நீங்க அந்த ஜெபம் எவ்வளவு படிச்ச ஜெபமா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஒரு கை இயேசுவோடும் நம்ம இன்னொரு கை பரிசுத்தாவினோடு இணைந்தவர்களாக நம்ம பிதாவை நோக்கி வேண்ட செய்கிற ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த செய்தியில அநேக காரியங்கள் சொன்னா நமக்கு நேரம் பத்தாது. இன்றைக்கு நான் ஒரே காரியம் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புறேன். என்னன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் உண்டு. அது யாரென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். நல்ல நண்பன் தன் சிநேகிதருக்காக ஜீவனையே கொடுத்தார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டு இன்னைக்கு பரலோகத்துல விட்டிருக்கிறார். இன்றைக்கு இன்னொரு நண்பர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவரு நம்ம கூட இருந்து நம்மளுடைய எல்லா விதமான ஹார்ட் டைம்ஸ், பேட் டைம்ஸ், எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மோடு கூட இருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப பங்காளராய், ஒரு பிரேயர் பார்ட்னர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நல்ல நண்பனா இருக்கிறார். இப்படி நல்ல நண்பனை நமக்கு அறிமுகப்படுத்தி நம்மளை நல்வழிப்படுத்தி பிதாவை நாம ஸ்தோத்தரிக்க வேண்டும். இப்போது நாம ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைகளை தந்த தேவனுக்கு நம்ம நன்றியை செலுத்தி நம்ம இறுதி ஜெபத்தை நாம எடுக்கலாம். எங்களை அருமையாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட அப்பா நல்ல சிநேகிதர் என்கின்ற தலைப்பில் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் எவ்வளவாய் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தாரப்பா. ஆண்டவரே, எங்களிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனையை எங்களுக்காக விட்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நண்பனாய் எங்களுக்கு அவர் தன் ஜீவனை கொடுத்து எங்கள் ஆத்மாவை மீட்டிருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பூமியில எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இயேசுவை போல ஒரு அன்புள்ள சிநேகிதர் யாராவது இருக்க முடியுமாப்பா? அப்பா, நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளா இருக்கிறோம். நல்ல நண்பன் எங்களுக்கு கொடுத்த பிதாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதோடு கூட இல்லாமல் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவானாகிய நல்ல நண்பனே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு எல்லா விதத்திலும் வேதத்தை புரிந்து கொள்ளவும், வேதத்தில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கவும், வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தால் நிரப்புவதற்காக எங்களுக்கு கொடுத்தப்பட்ட பரிசுத்த ஆவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று நாளிலும் கூட உம்முடைய வல்லமையுள்ள கருத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நண்பர்களால் கைவிடப்பட்டு, நண்பர்களால புறக்கணிக்கப்பட்டு, நண்பர்களால அப்பா வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் என்று சொல்லும்போது கோவப்படுற சூழ்நிலையில் தள்ளப்பட்ட எப்படிப்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். நல்ல நண்பன் இயேசு அவர் என்னோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் உலகத்தானே நம்பி நான் பயந்து
ஏமாந்து நாட்கள் போதும். இனி எனக்கு நம்பிக்கை தன்மையான ஒரு நல்ல நண்பன் இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி அழைக்கிறார்களோ, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்க எனக்கு நல்ல நண்பனை என் கூட இருங்கப்பா என்று சொல்லி தன் இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்குள்ளும் இப்பொழுதே தெய்வீக சமாதானமும் தெய்வீக சந்தோஷமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாய் இருக்கும்படியாக செபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, எங்களுக்கு நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் நல்ல நண்பராயிருந்து அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நீர் அவர்களுடைய ஆத்தும ரட்சகராய் ஆத்தும மீட்பராய் இருந்து சகலத்தில் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபங்களை எல்லாம் உங்களுடைய வல்லமையுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இவை அனைத்தும் இப்போ ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அந்த நல்ல நண்பனாகிய இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரும் விட்டு விடாதீங்க. பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி என்றென்றைக்கும் தேவ சமூகத்தில் நம்ம இன்பமாய் வாழ்ந்து அவருக்கு கனி தந்து நம்ம மகிழ்ந்திருப்போமாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதித்தே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர்